ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். வருகின்ற சித்திரை மாதம் 31ஆம் தேதி, மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி ஆகிறார். துளாராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் கிரகநிலைகள். குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் ஏற்கனவே 23ஆம் தேதி, மே 23ஆம் தேதி மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிவிட்டார். அடுத்து பார்த்தீர்களானால் சித்திரை 31ஆம் தேதி சூரியன் மேஷராசியிலிருந்து ரிஷபராசி. மீனராசியில் சனி, ராகு, சுக்கிரன். கன்னிராசியில் கேது. செவ்வாயாகப்பட்டவர் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார், நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இதுதான் கிரக நிலைகள். குரு பயிற்சியினால் துளாராசிக்காரர்களுக்கு நன்மையா தீமையா எவ்வாறு இருக்கும்? குருவாகப்பட்டவர் ஜென்ம ராசிக்கு துளாராசிக்காரருக்கு அவ்வளவு சாதகமான கிரகம் கிடையாது. 3 குடையவன் 6 குடையவன், 3ஆம் வீட்டு குடையவன் தனுசு ராசி குடையவன் குரு, 6 குடையவன் மீனராசிக்காரர்களுடைய குரு. அப்பேற்பட்ட குரு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு விரோதி ஆவார். அவர் பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்து ஜென்மராசியை பார்க்கிறார். குரு பயிற்சிக்கு பிறகு அடுத்த ஒரு வருடத்திற்கு குடும்பத்தில் சற்று குழப்பங்கள் அதிகமாக தெரிகிறது. திருமணம் முடிந்து குடும்பத்துடன் இருப்பவர்களுக்கு, திருமணம் முடிக்காமல் ஒரு 30 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோமானால், ஜென்மராசியை குரு பார்வையிடுவதால் குரு பலன் வந்துவிட்டது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுப காரிய தடைகள் தடையின்றி நடக்கும். திருமணம், முக்கியமாக திருமணம். இத்தனை நாட்கள் திருமணத்துக்கு முயற்சி செய்து நடக்காதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கூடி வரும், சந்தேகமில்லை. திருமணம் முடிந்து 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகளோ 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். இந்த 2 சுப பலன்களும் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள. மற்றபடி பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டோமானால் தொழில் மாற்றம், இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சிங்கன்னா கூட அட்லீஸ்ட் செக்ஷனாவது மாறிடும், சீட்டு மாறிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் தெரியும். உங்களுக்கு மேலதிகாரிகளிடம் சற்று நல்ல பெயர் வாங்குவது கடினமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். காலகாலத்திற்கு வேலையை செய்து முடிக்க முடியாது. அரசாங்க தொழிலில் இருப்பவர்களாக இருந்தாலும் தனியார் தொழில் இருப்பவர்கள் அந்த சிரமத்தை கொடுப்பார் குரு பகவான். பாக்கியஸ்தானத்துக்கு குரு சென்று விட்டார், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. குரு அமர்ந்திருக்கும் இடத்தை விட பார்வைக்கு வலிமை அதிகம். 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார், கும்பராசியை. எனவே ஜென்மராசியை குரு பார்வையிடுவதால் சற்று தலைவலி தான் அதிகம். பொருளாதார சுமைகள் இருக்கும், கடன்கள் அதிகமாகும், நிரம்ப செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிரம்ப செலவுகள் இருக்கும். மனைவினால் செலவுகள் வரலாம், மனைவியின் வர்க்கத்தினரால் செலவு வரலாம். ஒருவேளை பெண்ணாக இருந்தால் துளாராசிக்காரர் கணவருக்காக செலவிட வேண்டிய கட்டாயம் வரலாம். கணவரின் சம்பந்தப்பட்டவர்கள் அண்ணன் தம்பிகளோ அக்கா தங்கச்சிங்களுக்காக சில செலவுகள் வந்து சேரும். எதிர்பாராத சுப செலவுகளோ அசுப செலவுகளோ வந்து சேரலாம், வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் வீட்டிற்கு, ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு குருபவனுடைய பார்வை இருப்பதால் துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கோ பள்ளிகளுக்கு செலவு செய்ய வேண்டியதாக இருக்கலாம், அல்லது காலேஜ் ஃபீஸ் அல்லது ஸ்கூல் ஃபீஸ் அல்லது ஏதாவது ஒரு செலவுகள் கண்டிப்பாக பிள்ளைகளால்
அதிக அளவு செலவுகள் காத்திருக்கிறது. அடுத்த ஒரு வருடத்திற்கு வருமானம் நிறையா வந்துட்டால் செலவு பண்ணிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் தங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரனாக இருந்து குரு பயிற்சி நடக்கும் தினத்தன்று தங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். அதே 6ஆம் வீட்டில் சனி, ராகு, புதன் நீச்சமடைந்து காணப்படுகிறார். பாக்கியாதிபதி நீச்சமடைந்து காணப்படுறாரு குரு பயிற்சி நடக்கும் தினத்தன்று. இவ்வாறாக சற்று தொய்வான வகைகள் கிரகங்கள் அமையப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய ராசியாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் 6ஆம் வீட்டில் போய். ஆனால் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. முன்னுக்கு முரணாக நடக்கும் எல்லா காரியங்களும். நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒரு மாதிரி கொண்டு போகும். ஒரு காரியத்தை நீங்கள் சரியாக திட்டமிட்டு அந்த காரியத்தை தகுந்த நேரத்தில் செய்யலாம் என்று நினைத்தீர்களானால் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை நிற்கும், ஒரு இடைஞ்சல் நிற்கும், இடையூறுகள் நிற்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வலுவிழந்து காணப்பட்டால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை பயக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வலுப்பெற்றிருந்தார்களானால் இந்த குரு பயிற்சினால் மிகுந்த அளவு துயரங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். தனிப்பட்ட ஒரு துளாராசிக்காரர் இப்படி தான் இந்த பொது பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக குரு மறைந்திருந்தாரையானால் இந்த குரு பயிற்சி நன்றாகவே இருக்கும். மறைவது என்றால் என்ன? நீச்சம் பெற்றிருப்பதோ, 3, 6, 8, 12 மறைவதோ அதுதான் காரணம். ஆட்சி பெற்றிருக்காரு, குரு ஆட்சி பெற்றிருக்காரு, அமோகமாக இருக்கார், குரு ஜென்ம ராசியில் இருக்கார், ஜென்ம லக்னத்தில் இருக்கார், 7ஆம் வீட்டில் குரு இருக்கார், 2ஆம் வீட்டில் குரு இருக்கார். இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு தலைவலி அதிகம், பொருளாதார சுமைகள் அதிகம், குடும்பத்தில் கலகங்கள் அதிகம், சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், குடும்பத்தினருக்கு நிரம்ப செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம், கடன் வாங்கியாவது செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் வரும், கௌரவத்துக்காவது கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். பொருளாதார மேன்மைகள் உண்டு என்றாலும் கூட அதை விட செலவுகள் கடுமையாக இருக்கிறது. சுயதொழிலில் இருப்பவர்களுக்கு, ஒருவேளை சுயதொழிலில் இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ செலவுனாலும் சமாளிப்பீங்க. 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, 3 லட்சம் செலவு வந்தாலும் நான் சமாளிப்பேன் சார், எனக்கு தொழிலில் வருமானம் இருக்குது, எனக்கு கவலை கிடையாது, செய்யுங்க, தப்பு கிடையாது. 2 லட்சம் வந்தால் 2 லட்சமும் செலவாகும். 3 லட்சம் வருமானம் வருது மாதத்துக்கு, 3 லட்சமும் செலவாகும். இது போன்றதான் இந்த குரு பயிற்சி பலன்கள் துளாராசிக்காரர்களுக்கு தெரிகிறது. சுபர்தான், குரு பகவான் சுபர்தான். அவரை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அவர் சுபர். ஏன், உங்களுடைய ராசியாதிபதி கூட சுபர் தான். துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன், அவரும் சுபர் தான். ஆனால் இவர் அசுரகுரு, அவர் தேவகுரு. சுக்கிரன் அசுரகுரு, வியாழன் தேவகுரு, குரு பகவான். இருவருக்கும் ஆகவே ஆகாது. இருவருடைய பார்வை இருந்தாலும் சரி, இருவரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் பிரச்சனை தான். அதனால் உங்களுக்கு பிரச்சனை. இவ்வாறாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு பகவான் எவ்வாறு அமர்ந்திருக்கிறார், உங்களுடைய ராசியாதிபதியுடன் எவ்வளவு தொடர்புடன் இருக்கிறார், எத்தகைய தொடர்பில் இருக்கிறார், பார்வை இருக்கிறதா சுக்கிரனுக்கு, அல்லது சுக்கிரன் குருவை பார்க்கிறாரா, குரு சுக்கிரனை பார்க்கிறாரா, இவ்வாறெல்லாம் தெரிந்து கொண்டாரேயானால் இந்த பலன்கள் சற்று வேறுபடும். அடுத்தது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை மிக மிக கட்டாயமாக பேச வேண்டிய நபர் உங்களுடைய தந்தையார். தந்தையுடைய ஸ்தானம் 9ஆம் இடம் என்பது பிதாஸ்தானம், பாக்கியஸ்தானம். அந்த பிதாஸ்தானத்தில் குரு அமர்வது என்ன பண்ணும்? உங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை, உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்கள் சொத்து சுகங்கள் பிரிக்கவில்லை என்றால் நீங்கள் ஒத்த காலில் நிற்பீங்க. அப்பா கிட்ட எனக்கு பிரித்து கொடுங்க, சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்பீங்க. அல்ல நீங்கள் கேட்கலன்னா கூட உங்கள் தம்பி கேட்பார், உங்கள் அண்ணன் கேட்பார். அந்த காரணத்தினால சொத்து பிரச்சனைகள் வரும். அப்பா கிட்ட இருந்தே சொத்து பிரச்சனைகள் வரும். அப்பா கிட்ட இருந்து சொத்து பிரித்து கொடுப்பி நீங்களே கேட்பீங்க, அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க இருந்தால் கேட்பீங்க. அதனால் உங்களுடைய பிதாவிற்கு தலைவலி, அவருக்கு பிரச்சனை, உங்களால் அவருக்கு பிரச்சனை, அவரால் உங்களுக்கு பிரச்சனை. அவர் ஏதாவது கடும் வார்த்தை சொல்லி உங்களுக்கும் பிதாவிற்கும், உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிகாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி.
சொத்து சுகத்தினால், பாகப்பிரிவினையினால் பிரச்சனைகள் வரலாம். அல்லது உங்களுடைய பிதாவிற்கு சொத்து இருக்கிறது, அவருடைய அண்ணன் தம்பி வகையில், பங்காளி வகையில் சொத்து சுகங்கள் பிரிக்காமல் இருக்குது அப்படின்னா அதை பிரித்தாகணுன்ற கட்டாயம் வந்துடும். பங்காளிகளுக்குள் பிரச்சனை வந்து சண்டை சச்சரவுகள் வந்து பூர்வீக சொத்துக்களை பிரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும். உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது தான், ஆனால் அப்பாவுக்கு தான் சொத்து போய் சேரும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வரும். இது போன்ற துளாராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையில் பிதா வகையில் அல்லது பிதாவின் சொந்தங்கள் வகையில், பங்காளிகள் வகையில் கருத்து வேறுபாடுகள், அதன் காரணமாக சொத்து பிரச்சனைகளில் ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை, சண்டை சச்சரவு, கோர்ட்டு வழக்கு இது போன்ற விஷயங்கள் கூட வரலாம். ஒருவேளை இதற்கு முன்னையே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு. இந்த ஒரு வருடத்திற்குள்ள இந்த குரு மிதுனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு வருடத்திற்குள்ள இது போன்ற பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்து நிலுவையில் இருக்குது, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்ததுன்னா அதற்கு தீர்வு வந்துவிடும். ஒரு வருஷத்துக்குள்ளே சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட வகையில் தீர்வு வந்துவிடும். சரி சார், 9ல் குரு இருக்குது சார், வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்க. கடன் பட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதை நீங்கள் சமாளிக்கிறதா இருந்தால் வாங்குங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஒரே வரியில் சொல்லணுன்னா, மிகுதியான சவால் 90% உங்களுக்கு என்ன சவால் இருக்கிறது என்றால், துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு 90% சவால் என்னவென்றால், பொருளாதார பிரச்சனையை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். பொருளாதார சிக்கல்களை தீர்க்க வேண்டிய கட்டாயம் வரும். இது நிச்சயம். எனவே கவனத்தில் கொள்ளுங்கள். துளாராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.